அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துகளையும் ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமல்ல பாஸ்டர் குடும்பத்துக்கும் சபையாருக்கும் ஊழியக்காரருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நாளிலும் கூட வேற்றிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன அதனுடைய 54வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. 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 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இந்த வசனம் ஒரு வாக்குதத்த வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இது எல்லோருக்கும் விரும்புகிற, எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு வாக்குதத்த வசனம். ஆனால் ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தின் மூலியமாக தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு உறவை ஏற்படுத்தி இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். அதை குறித்து வேதத்திலிருந்து, புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து நான் தியானித்தேன். அந்த 3 காரியம் ஆண்டவர் நம்மளை எப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்கிறார் என்பதை குறித்து உங்களிடத்திலே நான் பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இமைப்பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? கைவிட்டாரு, ஆனால் உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். பரலோகத்தின் தேவன், உன்னதத்தின் பிதா, அவர் எப்படி தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கிரயம் வைத்து நம்மளை மீட்டுக் கொண்டாரோ, அவருடைய இருதயம் எப்படி இருப்பாரு? பிதாவினுடைய இருதயத்துக்கு கொஞ்சம் உங்களுடைய சிந்தைகளை, உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் அப்படி கொண்டு போங்க. பிதா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலக ஜனங்கள் மீட்கும்படியாக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, நிந்தையிலிருந்து நீக்கும்படியாக தன் சொந்த குமாரனை என்ன பண்றது? விலைக்கிரயம் செலுத்துகிறார். அப்ப அந்த இருதயம் எப்படி இருக்கு? இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைங்க, மாம்சமான ஒரு பிள்ளைங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்முடைய இருதயம் எப்படி துடிக்குது? பலபரப்புகளை ஒரு நாள். அப்ப பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய இருதயம் எப்படி இருக்கு? ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கார்? கிரயமாய் வைத்திருக்கிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை, இப்ப அந்த பரலோகத்தின் காரியம் அப்படி இங்க கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில இப்படி நீங்க வந்தீங்கன்னா, கொஞ்சம் உலக ரீதியா இருந்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பிதாவாகிய தேவன் முன்குறித்தார். இஸ்ரவேல் தேசத்தை, யூதர்களை பிதாவாகிய தேவன் முன்குறித்தார். அந்த ஜனங்களின் மீறுதல்களின் நிமித்தமாக, அவர்களுடைய வணங்காக்களின் நிமித்தமாக, அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் சில நேரத்திலே வணங்கா கழுத்து உள்ளவர்களா இருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாமும் சரி வணங்கா கழுத்து உள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா புரிஞ்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், இதன்படிதான் நடக்கணும் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சட்டத்திட்டங்களை இந்த வேதத்திலே சொல்லி இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய காது எப்படி இருக்கு? கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன், மந்தமா இருக்கு. செவிட்டு விரியன்களை போல இருக்கு. அது போல இருந்து என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காதபடிக்கு, அவருடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு நாம் வழிவிலகி போகிறோம். ஆனாலும் கர்த்தர் இமைப்பொழுது நம்ம என்ன பண்றாரு? கைவிட்டாலும் உருக்கமான இரக்கத்தினால் அவர் சேர்த்துக் கொள்கிறார். ஏன் நம்ம மேல அவ்வளவு கரிசனை? ஏன் நம்ம மேல அவ்வளவு இரக்கம்? அப்படின்னா, என்னைக்குனாச்சும் என் பிள்ளை என்னை தேடி வந்துடாதா? என்னைக்குனாச்சும் என் பிள்ளை நான் சொல்ற சித்தத்தை, என்னோட திட்டத்தை, என்னோட தரிசனத்தை அது ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை செயல்படுத்தினாதா? ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் தகப்பனின் இருதயத்துல காணப்படுது. என்னோட செய்தியின் தலைப்பு தகப்பனின் தரிசனத்தோடு இணைந்து விடு. தகப்பனின் தரிசனத்தோடு இணைந்து விடு. தகப்பனுக்கு என்ன தரிசனமோ பிள்ளைகள் அதன் பிரகாரம் போக வேண்டும். ராமே சொன்னாங்க, எனக்குன்னு ஒரு தனி ரூட்டு, எனக்குன்னு ஒரு பாதை நான் என்ன பண்ணக்கூடாது? நிர்ணயித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் இப்படிதான், எனக்கு ஒரு ரூட் இருக்கு, என் தகப்பனின் ரூட்டுக்கு நான் போக மாட்டேன். ஆனா தகப்பனுடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமா எனக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நீங்க உலக ரீதியா வந்தீங்கன்னா, தகப்பனுடைய எல்லா காரியத்தையும் அனுபவிப்பதற்கு
தேசத்துக்கு எனக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. நான் அந்த உரிமையை நான் எடுத்துக்குவேன், அதை நான் ஆளுகை செய்வேன், அதை நான் சொந்தம் கொண்டாடுவேன். ஆனால் தகப்பனுடைய வார்த்தையை என்ன பண்ண மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். அவருடைய திட்டம் வேற, அவருடைய தரிசனம் வேற, அவருடைய குடும்ப காரியங்கள் வேற. என்னுடைய திட்டம், என்னுடைய தரிசனம், என்னுடைய குடும்ப காரியம், என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தை வேற அப்படின்ற ஒரு பணகாக்களுக்கு உள்ள ஜனங்களா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. வேதத்திலிருந்து ஒரு சம்பவம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அது 11 முதல் 32 வசனம். அதை வாசிக்க வேண்டாம், அந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இளைய குமாரன், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இளைய குமாரன் தன் தகப்பன், ஒரு தேசத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். இளைய குமாரன் என்ன பண்றாரு, என்னுடைய சொத்தை என்ன பண்ண எனக்கு தான், என்னுடைய ஆஸ்தி எனக்கு தான், நான் என்ன பண்ண போறேன், நான் விட்டுட்டு போக போறேன், வெகு தூரம் தேசத்தை விட்டு போய். இப்ப வெகு தூரம் போனவர், அந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும், தன் ஆஸ்திகளை எல்லாம் என்ன பண்றாரு, இழந்து போகிறார். ஏன்னா சேரக்கூடாத நபர்களோடு சேர்ந்து எல்லா விதமான ஆஸ்திகளையும் அவர் என்ன பண்றாரு, இழந்து போறாங்க. இளையகுமாரன். ஆனா இந்த தகப்பன் பாருங்க, ஒண்ணுமே அவன் எதிர்கேள்வி கேட்கவே இல்லை. அவன் கேட்ட உடனே தன்னுடைய பங்கு என்ன பண்றாரு, இளையகுமாரனுக்கு கொடுத்துட்டு போறார். சில நேரத்துல சில பிள்ளைங்க திட்டி புரிஞ்சுக்குங்க, சில பிள்ளைங்க அடிச்சு புரிஞ்சுக்குங்க, சில பிள்ளைங்க பாசமா சொல்லும்போது புரிஞ்சுக்குங்க, சில பிள்ளைங்க அனுபவத்தினால தான் புரியும். இவர் செஞ்சு பார்த்துருக்காரு போல, இந்த 3 காரியத்தையும் செஞ்சு பார்த்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அடிச்சிருப்பாரு, இல்லை திட்டிருப்பாரு, இல்லாட்டி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. இது 3க்குமே இளையகுமார் கேட்ட மாதிரி இருந்திருக்காது. அதனால என்ன பண்ணியிருப்பாரு, அனுபவத்துல சில பாடங்களை கற்றுப்பதற்காக அவர் என்ன பண்றாரு, ஆஸ்திகளை கொடுத்து அனுப்பிட்டார். அது போல இன்றைக்கும் நம்மளுடைய குடும்பத்துல அப்படிப்பட்ட பிள்ளைங்க இருப்பாங்க. அனுபவத்துல போய் தான் சில பாடங்களை என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவங்களுடைய சிந்தையில் இருக்கும். வீட்டில் அடங்காத பிள்ளைங்க என்ன பண்ணும், வெளியில ஒரு ஊர்ல போயிட்டு என்ன பண்ணும், ஏன்னா அழகு வச்சிருவார் ஆண்டு. அங்க படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், எல்லா காரியத்தையும் கண்டு என்ன பண்றாங்க, ஆண்டவர் அனுபவிக்கிறார். இப்ப இந்த இளையகுமார் எல்லா ஆஸ்திகளையும் விற்று போட்டா தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல இவருக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் அந்த போயிடுச்சு. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன இல்லை, வழி இல்லை. அவர் அந்த தேசத்துல ஒரு நபரோட போய் என்ன பண்ணிக்கிறார், இணைந்து கொள்கிறார். ஏன் அப்படின்னா பசி. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லு, பசி வந்தா பசி வந்தாதான் தெரியும். அது வரைக்கும் என்ன பண்ணாது, தகப்பனுடைய அன்பு தெரியாது, தகப்பனுடைய ஆசீர்வாதமான காரியங்கள் தெரியாது, தகப்பனுடைய அந்த ஏக்கம், எண்ணங்கள், திட்டங்கள், தரிசனங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு என்ன தெரிவதில்லை. மறந்து போய் தகப்பனை மறுதளிச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது போல ஆண்டவரையும் பிதாவாகிய தேவனையும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவர்கள் நாம் மறைமுகமாக மறுதளித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நாட்களில். அப்ப இது போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. எல்லா நன்மைகளும் வாங்கி கொண்டாங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டாங்க. சிறையிருப்புல, எகிப்து தேசத்திலிருந்து சிறையிருப்புல இருந்து விடுதலையும் ஆகி வந்துட்டாங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடிமைத்தனத்துக்குள்ளான, பார்வோனின் அடிமைத்தனத்துக்குள்ளான இருந்த ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்தும் போது நாங்க எகிப்து தேசத்துல என்ன சாப்பிட்டோம், சாப்பிட்டோம், வெள்ளப்பூண்டை சாப்பிட்டோம் அப்படின்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் இங்க ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவர் வைத்த ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் நாங்க சாப்பிட்டோம், இங்க ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களுக்கு மூக்குல வாயில வர அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, காடைகளை நடத்தி வனங்கத்தில் நடத்திட்டாரு. இப்ப ஆண்டவருடைய திட்டத்தை, தரிசனத்தை நாம நிறைவேற்றுகிறோமா அப்படின்னு யாரும் சொல்ல வேணாம். அவங்க இருதயத்துல கேள்வி கொடுக்குறது என்னை சேர்த்தான். எல்லாருமே ஆண்டவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை, தரிசனத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமான ஒரு நாள் சபைக்கு வரோம், அந்த சத்தியத்தை கேட்கிறோம், பாஸ்டர் ஏதோ இங்க நின்று பேசுறாரு, நம்ம வார்த்தையில கேட்டு இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதன்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தா 100% நடக்கிறோமா? ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நடக்கிறோம். அப்ப ஆண்டவர் அவங்க ஆசீர்வதிப்பாரு. அப்ப
இன்றைக்கு காலகட்டத்துல நாம நம்மள ஆண்டவர் எப்படி தெரிஞ்சு கொள்றார்? ஆண்டவர் மறுதளிச்சுட்டு போயிடுறோம், ஆண்டவர் விட்டுட்டு போயிடுறோம், ஆண்டவருடைய திட்டங்களை தரிசனத்தை நம்ம மறந்து போயிடுறோம். ஆண்டவர் 3 காரியமாய் அடையாளம் கண்டுபிடிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட அருவருப்பான கூட்டத்திலும், எப்படிப்பட்ட நொடிஞ்சு போன நேரத்திலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொள்வார். சத்தமா 3 விதமான பாயிண்ட் சொல்றேன். ஒன்று, இழந்த தகப்பனுக்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அது என் பிள்ளை என்று. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன். லைலா கலந்து தான் பாப்பா நீங்க படிக்கிறீங்க, பாப்பா அங்கே படிக்கிறாங்க. அங்கே அநேக மாணவர்கள் இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் போயிட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு பாஸ்டரை ஒரு ஸ்டேஜ் மேலே நிற்க வச்சுட்டு 2 பேர்த்த கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா தகப்பனுக்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைகளின் சாயல் என்ன. ஏன்னா தகப்பனுடைய சாயலை பிள்ளைகள் சுமந்தவர்களாக இருக்க வேண்டும். பிதாவினுடைய சாயலை இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பிரதிபலித்தார். இயேசு கிறிஸ்துவானவருடைய சாயலை நீங்களும் நானும் பிரதிபலிக்க வேண்டும். நம்ம ஒரு ரத்தத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய சாயல் என்ன பண்ணணும், நம்ம பிரதிபலிக்கிறோம். அதனால ஆண்டவர் எல்லா ஜீவராசிகளையும் படைச்சிட்டு மனுஷனை மட்டும் அவரை போல படைச்சார். ஆதியாகமத்திலே கைய காலெல்லாம் மனுஷன் மாறி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்க. மூஞ்ச மட்டும் பண்ணி மாதிரி வச்சிருந்தாரு. இல்லாட்டி எங்க ஊர்ல காட்டெருமை ரொம்ப ஜாஸ்தி. மனுஷன் மாதிரி கைகாலெல்லாம் படைச்சிட்டு காட்டெருமை பைசல் மாதிரி வச்சிருந்தா எப்படின்னு இருக்கும், கொஞ்சம் அவலட்சணமா இருக்கும். இல்லாட்டி முகத்தை மனுஷன் மாதிரி வச்சுட்டு கீழே இதெல்லாம் மிருகத்து மாதிரி வச்சுட்டா அதுவும் என்ன பண்ணிருக்காரு, சரிச்சிருக்காரு. ஆனா ஆண்டவருக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யூனிக்கா அப்படியே அவர் ரசிச்சு அப்படியே ருசிச்சு நம்ம என்ன பண்ணிருக்காரு, அழகா கண்ணு மூக்கு எல்லாமே படைச்சிருக்காரு. கொஞ்சம் இப்ப கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இவனை ஏன் நம்ம இப்படி படைக்கணும் ஆகாம கொஞ்சம் சுயநலமா அவர் யோசிச்சிருந்தாருன்னா, கொஞ்சம் வித்தியாசமா படைச்சிருந்தாருன்னா இவன் நம்மள மாதிரி அழகா படைக்க வேணாம், இவன் நம்மளை விட கொஞ்சம் பெரிய ஆய்வான் லூசிபர் நினைச்ச மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவர் சாயலாவே நம்மளை படைச்சிடும். ஆனா அவர் சாயலை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது, அவரை நாம் பிரதிபலிக்கிறது இல்லை. ஒரு 3 விதமான பாயிண்ட் சொல்றேன். ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார். ஒரு ஆள் சொல்லுங்க, கண்டுபிடித்தார். 2வது கட்டி அணைத்தார். நல்லா சொல்லுங்க, அந்த வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க, கட்டி அணைத்தார். 3வது காரியம் கன்று அடித்தார். கண் அடிச்சார்ல, கன்று அடித்தார். கண் அடிச்சார்னா திவாகர் தப்பா பிரசங்கம் பண்ற மாதிரி ஆகி போயிடும். ஓகேங்களா? வெளியில போய் சொல்றாங்க திவாகர் அவர் வந்தாரு, அந்த பிரதர் கண் அடிச்சாருன்னு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. கன்று அடித்தாரு. நான் கொஞ்சம் திருப்பி சொல்றேன், ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் காது அப்படி கொஞ்சம் கேட்காம திவாகர் கண் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி கண்ணு பிடித்தார், கட்டி அடித்தார், கன்று அடித்தார். இந்த இளையகுமாரன் என்ன பண்ண தொலைஞ்சு போயிடுறாரு. ஆண்டவர் பிதா தன்னுடைய தகப்பனுடைய பேச்சை கேட்காம மறுதளிச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் எல்லா சூழ்நிலையும் அவருக்கு எதிர்மறையா வரும்பொழுது, சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமா இல்லாத பொழுது, உலகம் அவரை பகைக்கும் பொழுது, இயற்கையான காரியங்கள் எல்லாம் அவருக்கு விரோதமா இருக்கும் பொழுது கடைசி எங்க போயிட்டாரு, பன்றி தவிட தின்ன போயிட்டாரு. அது மாதிரிதான் நம்மளும் சில நேரத்தில் இருக்கும். நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், கொஞ்சம் இது கொஞ்சம் கீழே இறங்கி போயிட்டார். யார்? இளையகுமாரன் என்ன போயிட்டாரு, பசிக்கு ஒண்ணுமே இல்லை, வயிறு வந்தால் போகணும், பன்றியோட தவிடு கிடைச்சா போகும். அந்த சூழ்நிலைக்கு அவர் இறங்கி போயிட்டார். ஆனா ஆண்டவர் பாருங்க நம்ம மேல இறக்கமா நம்மளதான் அந்த சூழ்நிலை என்ன பண்ணல வைக்கல. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை, நம்மளுடைய எல்லா விதமான தவறுகள் எல்லாம் மன்னிச்சு இன்னைக்கு 3 வேளை சூடு நல்லா சாப்பிட்டு ஒரு ஆமி சொல்லுவாங்க. சத்தமா ஒரு ஆமி சொல்லுவாங்க. அதான் சாப்பிடாம இருக்கிறோமா? 3 வேளை கரெக்டா சாப்பிடுவோம். சொல்லிட்டு இருக்கிறேன் பார்த்தா நான் மட்டும் சாப்பிட்ற மாதிரி, நீ சாப்பிடாத மாதிரி இருக்கிற மாதிரி கேட்குறியா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன, இந்த தகப்பன் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் இழந்த வர இளையகுமாரன் சூழ்நிலை எப்படி இருக்கும், பாவத்துல இருந்திருப்பாரு, பலவீனத்துல இருந்திருப்பாரு, எல்லா விதமான பஞ்சத்துல அடிபட்டு இருப்பாரு. அவருடைய சரீர பிரகாரமான காரியங்கள் ஏன்னா பன்றி கூட்டத்தோட நீங்களா இருக்கிறாரு. அப்ப அவருடைய தோரணைகளை என்ன பண்ணிருக்கும், வித்தியாசம்
வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனாலும் தன்னுடைய தகப்பனின் பார்வை தப்பவே இல்லை. என் குமாரன் தான் அங்க வரணும் என்ன பண்ணாரு, முதலாவது கண்டு கொள்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முதலாவது நம்மை கண்டு கொண்டார், கண்டுபிடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. ஏற்கனவே நான் பிரசனத்துல சொல்றேன், எத்தனையோ பேர் நம்ம விட நல்லவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நீதிமான்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்டுபிடித்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை, தரிசனத்தை நாம் சுமந்தவர்களாய் நாம் அதை செயல்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடும். இரண்டாவது ஒரு காரியம், கண்டுபிடித்தார் ஆண்டவர் நம்ம முதலாவது. அது போல இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு, கண்டுபிடித்தார். இரண்டாவது காரியம், கட்டி அணைத்தார். இந்த தகப்பன் என்ன பண்றாரு, தன்னுடைய பிள்ளை சூழ்நிலையில மாறி வித்தியாசமா வந்திருக்கிறான், ஒரு அருவருப்பா வந்திருக்கிறான், ஒரு நான் அவன்கிட்ட நெருங்க முடியல, அவன் மேல ஒரு ஸ்மெல் வருது, ஒரு கெட்ட ஒரு ஸ்மெல் வருது. ஏன்னா பன்றி தொழுவத்தில் அவன் என்ன பண்ணிருக்கான், இருந்துட்டு வந்திருக்கான். அதை நினைச்சு அவர் தூரமா நிக்கல, அவனுடைய சூழ்நிலையை பார்க்கல, அவன் மேல் வஸ்திரத்தை பார்க்கல, அவனுடைய இருதயத்தை மாத்திரம் பார்த்து கட்டி அணைத்தார். இன்னைக்கு எத்தனையோ பாவங்கள்ல, அக்கிரமங்கள்ல நாம் என்ன பண்ணியிருந்திருக்கோம், திரண்டு பண்ணியை விட கவனமா இருந்திருப்போம். ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அணைத்துக் கொண்டார். அவர் அன்பின் கரத்தினால் அவர் கட்டி அணைத்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் கட்டி அணைக்கல அப்படின்னா இன்றைக்கு நம்ம அந்த பள்ளிக்கூட்டத்தில் தான் இருந்திருப்போம், இன்னைக்கு அந்த எருநக கூட்டத்தில் தான் இருந்திருப்போம், இன்னைக்கு சேத்துல சகதியில் தான் இருந்திருப்போம், இன்றைக்கு அருவருக்கத்தக்கதான காரியத்தில் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், இருந்திருப்போம். மனுஷர்கள் நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கிட்ட வந்திருக்க மாட்டாங்க, உறவுகள் நம்ம கிட்ட வந்திருக்காது. தன் தாய் தகப்பனை என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளை விட்டு மறந்தளிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இவன் வேணாம், அவன் யூஸ்லெஸ், இவன் ஒண்ணுக்கு உதவாதவன். ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் வேர்பித்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் நம்மளுடைய மேல் தோரணைகளை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த மகன் எனக்கு நிச்சயமா ஒரு காரியத்தை எனக்காக செய்வான், என் தரிசனத்தை சுமந்து கொள்வான், மீண்டுமாய் ஒரு பாவ மன்னிப்பு, மீண்டுமாய் ஒரு ரட்சிப்பு, மீண்டுமாய் ஒரு ரெவலேஷன். அவர் என்ன பண்றார், தன்னுடைய மகனுக்கு, பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்றது, கொடுக்கிறார். ராமன் சொல்லுவாங்க. ஏன்னா என்னைக்காச்சும் அவருடைய சித்தத்தை நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு ராமன் சொல்லுவாங்க. அப்ப தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குது, ஒரு அங்கராய்ப்பு பிள்ளை மேல, ஒரு பரிதவிப்பு, ஒரு ஆதங்கம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல பிள்ளைகளை மறந்துட்டு எத்தனையோ பேரண்ட்ஸ் சந்தோஷமா சமூகமா அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை மறந்து அவர்கள் வெளியில போயிட்டு எப்படியோ சுக வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பார்வையில் அது சுக வாழ்வு, ஆனா அவங்க அழிவுக்கு நேரா போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நீங்களும் நான் பாக்கியவான்கள். சமூகத்துல பிதாவாகிய தேவனுடைய காரியத்தை செய்யணும், இயேசுவான ஒரு காரியத்தை செய்யணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அதன்படி நம்ம நடந்தவர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த உணர்வு நமக்கு வேணும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வேணும்ன்றது நீங்க உங்களுடைய இருதயத்தில் இருக்கும். அங்கலாய்ப்பு தவிப்புலாம் இருக்கும். நம்மளோட பிள்ளை அடங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு படிக்க மாட்டான், வேதத்தை வாசிக்க மாட்டான், ஆண்டவருடைய திட்டத்தை தெரிஞ்சு கொள்ள மாட்டான், அப்படிலாம் இருக்கும். ஆனா கர்த்தர் அவர் நமக்கான எல்லாத்தையும் தலையில மாற்றி கொடுப்பாரு. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம காட்டுற கரிசனையை விட தேவன் வைத்திருக்கிற கரிசனை மிகப்பெரியது. மூன்றாவது ஒரு காரியம், கன்று அடிக்கா. ஏன் கன்று அடிக்கணும், ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சாப்பிடாம தவிச்சு போயிருந்தாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆகி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரிந்து போன என் பிள்ளை, நான் இழந்த என் பிள்ளை மீண்டுமா என் பக்கம் வரான், மீண்டுமா ரட்சிப்புக்குள்ள வரான், மீண்டுமா என் தரிசனத்தை சுமக்க வரான் என்ற பரம தகப்பனின் இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறதுனால, பரலோக ராஜ்யமே சந்தோஷித்து மகிழ்ந்து கழிக்கிறதுனால அந்த தகப்பன் கன்று அடித்து சந்தோஷத்தை கொண்டாடுகிறான். ஒரு ஆமென். நல்ல கையை தட்டி பசி என்பது உலக ரீதியான ஒரு பசி. ஆனா உன்னத பசின்னு ஒன்று இருக்கு. அது பிதாவின் திட்டத்தை செயல்படுத்தும் போது ஆண்டவர் அதை சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி கழிக்கிறார். அப்ப அந்த ஒரு தரிசனம், அந்த ஒரு திட்டம், அந்த ஒரு
பிதாவினுடைய சாயல் நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். இன்னைக்கு எங்கள் அப்பா, நான் ஒரு சாட்சி சொல்கிறேன் இதோட விஷயத்தோட. நான் 1982 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நான் பிறந்தேன். 85 எங்கள் அப்பா இறந்துட்டார். என்னோட சொந்த ஊர் கொடைக்கானல். எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு ஞாபகம் கிடையாது. ஆனால் நான் இங்கே போனேன்னா எனக்கு அவங்கள யாரும் தெரியாது. ஆனால் நீ எங்கள் அப்பா பேர் பாஸ்கர், நீ பாஸ்கரோட பையனை பற்றி எனக்கு நிறைய பேர் அடையாளம் தெரியாதவங்க என்னை பற்றி இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்துட்டு இவங்க யாரும் எனக்கு தெரியல அப்படின்னா, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் நான், உங்கள் அப்பா கூட நான் சுபால் நேஷனல் வேலைக்கு உங்கள் அப்பா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவரோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னன்னா நம்முடைய உலகமான மாம்சமான ஒரு தகப்பனின் சாயலையே நம்ம பிரதிபலிக்கும் பொழுது, உன்னதமான தகப்பன் நம்மளை என்ன பண்ணிருக்காரு, மீட்டுக் கொண்டிருக்கிறார், ரசித்திருக்கிறாரு, நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. அவருடைய சாயலை எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரதிபலிக்கணும். இப்ப சொல்லுங்க, நம்ம ஆண்டவருடைய சாயலை பிறருக்கு பிரதிபலிக்கிறோமா, பிரதிபலிக்கலையா? அவங்களுக்குள்ளே உள்ள கொஸ்டின் மார்க் வைப்போங்க, உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. நான் இந்த விஷயத்துல என்னோட ஆண்டவருடைய நாமத்தை நான் என்ன பண்றேன், பிரஸ்தாபப்படுத்துறேன், பிரதிபலிக்கிறேன் அப்படின்ற காரியத்தை என்ன பண்ணுங்க, நீங்க திட்டம் தெளிவுமாய் நீங்க உங்களுக்குள்ள இப்படி இருக்கிற ஒரு காரியத்தை. அப்ப என்றைக்கு நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை, சொந்த பிதாவினுடைய திட்டத்தை நம்ம செய்யணுமோ, அன்றைக்கு ஆண்டவர் நம் மூலியமாக அவர் பிரதிபலிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஏன் இன்னும் ஆண்டவர் நம் மூலியமாக பிரதிபலிக்கவில்லை அப்படின்னா, சில கசப்பான விஷயங்களை, கசப்பான அனுபவங்களை நம்மளுடைய இருதயத்துல வைத்து கொண்டே நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். காலையில பாஸ் மெசேஜ்ல சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா, அங்கங்க ஸ்டேட்டஸ்ல சினிமா பாடல்கள், அங்கங்க சில விஷயம் உடனடியான சிறு சிற்றின்ப மயக்கத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உறங்கி கொண்டிருக்கோம், அது ஐக்கியப்பட்டிருக்கோம். அதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் வேர்பிரிக்கவில்லை. அதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளார். பரிசுத்தம்னா முழுமையா பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது முழுமை இருந்தாலும் பரிசுத்தம் வரும். அந்த முழுமை இல்லைன்னா எங்கேயோ ஒரு கரைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம கரைப்பட்டவர்களா இன்று கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். போறோம், சின்ன ஒரு புள்ளிப்பட்டாலும் அது அழுக்கு தான், பெரிய ஒரு சேர்ப்பட்டாலும் அது அழுக்குதான். அதை என்ன பண்ண முடியாது, நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நம்ம சொல்லுவேன், சின்ன ஒரு புள்ளிப்பட்டா என்ன தெரியும், அது அழுக்கு தான் தெரியும். பெருசா ஒண்ணு பட்டாலும் அது அழுக்காக தெரியும். அது போலதான் நீங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். உள்ள ஆண்டவருடைய ரட்சிப்பு எடுத்துக்கொண்டோம், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், ஆண்டவர் நம்ம தெரிஞ்சு கொண்டோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம் சொல்றோம். ஆனா நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் மாம்சமாகவே இருக்குது. இந்த உலக ரீதியான எண்ணங்கள் போல இந்த நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் இப்ப காலகட்டத்தில் அப்படி ஐக்கப்பட்டு அது நம்ம கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டோம், தெளிவடைய மாட்டேங்கிறோம். அதுக்கு மேல ஒரு படி மேல போய் உணர்வடைய மாட்டேங்கிறோம். இன்றைக்கும் அந்த உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணல இல்லை. என்றைக்கு அந்த உணர்வு நமக்குள்ள வருதோ, இந்த இளையகுமாரனுக்கு அப்படிப்பட்ட உணர்வு வரும்போதுதான் தன் தகப்பனை நோக்கி திரும்பி வரும். அதுபோல என்றைக்கு நமக்குள்ள அந்த உணர்வு வருதோ, அன்றைக்கு நாம் முழுமையான ரட்சிப்பை பெற்றுக் கொள்வோம். அன்றைக்கு முழுமையாக ஆண்டவருக்காக எழுதி செயல்படுவோம். அன்றைக்கு முழுமையாக ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். ராமன் சொல்லுங்க, அன்னைக்கு வைராக்கியம் போயிடுச்சு, அந்த அர்ப்பணிப்பு போயிடுச்சு, ஆண்டவருக்காக எதையாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு சிந்தையில இல்லாம போச்சு. ஏன் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உலகத்தின் திரைகள் நம்மளுடைய இருதயத்திலே ஒட்டி கொண்டுதான் இருக்கு, நம்மளுடைய சிந்தையில ஒட்டி கொண்டுதான் இருக்கு. ஏதோ ஒரு டிவி மயக்கம், ஏதோ ஒரு ஃபேஸ்புக் மயக்கம், ஏதோ ஒரு காரியம் நம்மளை என்ன பண்ணுதோ ஆட்கொண்டு தான் இருக்கு. அதுல இருந்து என்னைக்கு நம்ம மீண்டு வரோமோ, அதை விட்டுட்டு என்னைக்கு நம்ம விலகி வரோமோ, அந்த ஃபேஸ்புக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த பன்றி தொழுவன்ற ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பன்றி தொழுவத்தை விட்டு நீங்கள் என்னைக்கு வெளியே வருகிறீங்களோ, தகப்பன் தேடி கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரயோஜனப்படுத்த அது போதுமான தேவனா இருக்கிறாங்க. நல்ல சத்தமா உங்களுக்கு நான் சொல்ல ஒரு சத்தியம் இந்த விஷயம் கொஞ்சம் அப்படி ஓப்பனாக பேசுட்டா. என்னன்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நகை எடுத்தா பரிசுத்தம் நினச்சிக்கலாம், நகையை எடுத்துட்டோம்னா பரிசுத்தம் நினச்சிக்கலாம், வெள்ளை வஸ்திரம் போட்டோம்னா பரிசுத்தம் நினச்சிக்கிறாங்க. அது ஒரு வகையான ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட செயல். ஓகேங்களா? அது நம்மளை பரிசுத்தம் படுத்தாது.
நகவு ஆண்டவர் உன்னை நகையை கழுத்து, நீ நகையை கழுத்தாத, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படலையோ அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க டாக்டரினா மாற்றிடுவாங்க. எதுதான் வேதத்தில் சொல்லப்படுதோ அதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, டாக்டரினா எடுத்துக்கிட்டு செயல்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதனால எதையெல்லாம் வேதத்தில் சொல்லப்படலையோ அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, ஆண்டவருக்காக செய்யறாங்க. எதைதான் சொல்லியிருக்கோ அதெல்லாம் ஆண்டவருக்காக என்ன பண்ணுங்க, செயல்படுத்துங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கல்வி, ஓகேங்களா, அது ஆண்டவருக்காக அவங்க ஒப்பு கொடுத்து செய்யணும். அவங்கவுங்க விருப்பம் வெள்ள வஸ்திரம் தெரிஞ்சுக்கிறது, அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்டிங். அவங்க நீங்க உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் சொல்ற பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. இருதயத்தை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்தி. அதை விட்டு மேல் கவனமையில் நீங்கள் பரிசுத்தமானா என்ன இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவி உள்ள என்ன பண்ணாது, வேலை செய்யாது. நம்மளுடைய மேல் வஸ்திரத்தை, நம்மளுடைய தோற்றங்களை, அதெல்லாம் இந்த காரியெல்லாம் நம்ம பண்றது என்னது, இருதயம், சிந்த, ஆவி, இதுக்கெல்லாம் தான் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. உங்க ஆவி என்ன பண்ணீங்க, பரிசுத்தமா வச்சுக்கோங்க. உங்களுடைய சிந்தையை பரிசுத்தமா வச்சுக்கோங்க. உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கோங்க. ஏன் தெரியுங்களா, நான் வாசம் செய்கிற ஸ்தலம். அதை இன்னைக்கு குளிக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் குளிக்காத நிறைய பேர் இருக்காங்க. புளி அப்படின்னா அவங்களுக்கு என்னமோ ஆகிப்போது போல, எனக்கு என்னதான் ஆகுது அப்படின்னு தெரியல, அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆகுது. குளிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. சுத்தமா குளிக்கணும் கிறிஸ்தவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க சுத்தமா சபைக்கு வரணும். அம்மா எனக்குள்ள பைபிள் காலேஜ் படிச்ச ஒரு பிரதர் இருக்கிறாரு. அவர் நாங்கள் கையை காலை பிடிச்சி கொண்டு போயிட்டு எங்கள் பிரின்சிபால் சொன்னாரு, கொண்டு போயிட்டு தண்ணியில் போட்ட நாட்கள்லாம் உண்டு. இத்தனைக்கு நல்லா பிரசங்கம் பண்ணுவார், ஆராதனை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். மனுஷன் குடிக்க மட்டும் மாட்டான். கிளாஸில் கூட எங்களுக்கு அவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, சதிச்சுக்கிட்டு சில நேரத்தில் உட்கார வேண்டியதாக இருக்கும். இப்படியே கொஞ்சம் சில மாதங்கள் அப்படி ஆச்சு. எங்கள் பிரின்சிபால் பார்த்தாரு, கதவெல்லாம் திறந்து அவன் துணியெல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி துவைக்காம வச்சிருப்பான். இது நான் அதனால தான் நீங்கள் பசங்க பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் எதுவுமே பார்க்காம பசங்க பண்ணலாம். மூட்டை மூட்டையாக துணியை துவைக்காம அப்படி வச்சிருப்பான். எல்லாத்தையும் கொண்டு போய் மாலை அடிச்சு ஊற்றிட்டு இந்த மாதிரி என்ன ஊற்றிட்டு கொண்டு போய் வெளியில் போடு, அவனை தூக்கி தண்ணியில் போடு. நல்லா மழை 4 பேர் குடிச்சாங்க, தவறான கொண்டு போய் தண்ணியில் போட்டு வந்துட்டாங்க. இப்படி நடக்குது கிறிஸ்தவர்கள் காரியத்தில். ஆனாலும் நல்லா பிரசங்கம் பண்ணுவாப்புல, நல்லா பாட்டு பாடுவாப்புல, சூப்பராக பாடுவாப்புல. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, அறிவுறுக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நல்லா சுத்தமாக இருந்தாங்க, பரிசுத்தமாக இருந்தாங்க. அவர் எல்லாவற்றையும் நமக்கு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாரு, பைபிளை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்போ 3 காரியங்கள். 1, ஆண்டவர் நம்ம கண்டுபிடித்தார். 2வது கட்டி அணைத்தார். 3வது கன்று அடித்தார். கன்று அடித்தது எதுக்குன்னா, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு விருந்தினராய் போக போறோம், அதற்காக பரலோகம் கொண்டாடுவதற்காக அந்த கன்று அடித்தார். சொல்லுவாங்க. ஆண்டவர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன் இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மளை கட்டி அணைக்கிற தேவன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் கண்டுபிடித்தார். ஏன் என்று சொன்னால், அவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை, தரிசனத்தை சுமந்தவர்களால் அவர் நம்மளை கண்டுபிடித்தார் இந்த உலகத்தில். ஒரு ஆண்டு சொல்லுவாங்க. அதுபோலதான் ஆபிரகாம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின யோவான் வரைக்கும் ஆண்டு ஒவ்வொருத்தையா சூஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு, கண்டுபிடிச்ச வேதத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம் நிறைவாக இருக்கு நம்மளோட கையில கொடுத்து போயிருக்கிறார். 10 தாமித வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாங்க. மூணு பாயிண்ட்ஸ். ஒன்று, தூரத்துக்கு வரும்போதே மகனுக்கு